देखें छोटा भीम एंड द कर्स ऑफ दामियान 31 मई को आपके नजदीकी थिएटर्स में। ஒரே மேகமூட்டமா இருக்குல்ல? ஆமா. நான் மழையில விளையாடலாமா? விளையாடலாம் சுட்கி. வானத்துல இருக்கிற மேகங்களை பாருங்களேன், எல்லாம் விதவிதமான வடிவத்துல இருக்குல்ல? அதோ அங்க இருக்கிறத பாருங்க, அது அப்படியே பார்க்க லட்டு மாதிரியே இருக்குல்ல? அது பக்கத்துல ஒண்ணு இருக்கு பாருங்கல, அது பார்க்க அப்படியே ஒரு ரோஜா பூ மாதிரியே இருக்குல்ல? அந்த மேகத்தை பாத்தீங்களா? அது பார்க்க கழுத மாதிரியே இருக்குல்ல? வித்தியாசமா இருக்கு. அதோடைய வால் பாத்தீங்களா? எவ்வளவு காமெடியா இருக்குல்ல? என்ன ரொம்ப தான் பண்றாங்க. இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. உங்களுக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். ஆமா, பாடம் புகட்டியே ஆகணும். போதும் நிறுத்து காளியா. மேகங்களை கேலி செய்யறத முதல்ல நிறுத்து. அதுங்கள பாரு, எவ்வளவு அழகா நகர்ந்து போயிட்டு இருக்குன்னு. எவ்வளவு நேரம் எங்களை அவமானப்படுத்தி பேசினது நீதானா? அப்ப யாரு கேலி பண்ணது? எங்க தலைவர் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்கல்ல? என்ன பண்றோம் பாருங்க. காளியா, சீக்கிரமா எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்க. நீ அந்த மேகங்களை ரொம்ப கோவப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். அந்த மேகங்கள் உனக்கு பாடம் புகட்டுறதுக்காக உன்னை தேடிக்கிட்டு இருக்க. உண்மைதான், அந்த மேகங்கள் இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்கோம். இன்னொரு தடவை முயற்சி பண்ணு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேகமா தான் ஊது தம்பி. மின்சாரத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. நம்ம ரப்பரை பயன்படுத்தணும். மின்சாரத்தால ரப்பரை ஒண்ணும் பண்ண முடியாது. நீ காளியாவை பாத்துக்கோ, நாங்க ரப்பரை சீக்கிரமா கொண்டு வரோம். அவனுக்கு நாம உதவி பண்ணியே ஆகணும். நாம ரெண்டு பக்கத்துல இருந்தும் தாக்கணும்னா அவங்களால எப்படி தப்பிக்க முடியும்? வா போலாம். உனக்கு ஒன்னும் ஆகல? ஒன்னும் ஆகல தலைவா. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நாம சண்டையை நிறுத்திக்கலாம். இதுக்கு மேல எதுவும் பண்ணிடாதீங்க. நான் விளையாட்டுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். அதெல்லாம் உண்மை இல்ல. நீங்க மட்டும் இல்லன்னா நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? உங்களாலதான் மழையே பெய்யுது, வானவிலும் உங்களாலதான் உருவாகுது. அவன் ஒரு டயலாக காப்பி அடிச்சிட்டான் சுட்டி. பேச்சுக்கு இப்போ வருத்தப்படுறியா? ஆமா ஆமா. உன்னை நான் இப்ப மன்னிச்சு விட்டுட்டேன். இனிமே நாம நண்பர்களா இருக்கலாம், சரியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஊர் டோலக்பூர் போயிடலாமா? இல்ல சேனாதிபதி? ஆமா மகாராஜா, போட்டக்பூரோட இந்த காட்டை கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நேரா டோலக்பூர் தான் போவோம். என்ன ஏதோ வித்தியாசமான சத்தம் கேக்குது? சேனாதிபதி, ஏதோ ஆபத்து. சீக்கிரம் அந்த பறவையை பிடிங்க. அப்பா காப்பாத்துங்க. மகாராஜா, நான் இளவரசியை கண்டிப்பா திரும்ப கூட்டிட்டு வரேன். இது கோட்டக்பூருக்குள்ள தான் இருக்கணும் மகாராஜா. அதாவது அந்த பறவை காட்டுக்குள்ள தான் இருக்கணும். அந்த பறவையை பார்த்ததே இல்லைன்னு சொல்றீங்களே, அப்ப அந்த பறவை வேற எங்காவது இருந்து தானே வந்திருக்கோம். அது எந்த பறவையா இருந்தாலும், அது எங்க இருந்து வந்திருந்தாலும் கண்டிப்பா நாங்க அதை கண்டுபிடிப்போம். இந்த ராஜு, அந்த இடம் இருக்கிற வரைபடம் இதுதான்.
வாங்க போலாம். அதோ அதோ அந்த பக்கம். பல வருஷமா உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். பீம் இவங்களோட தான் போகணும். பீம் இது 1000 வருஷம் பழமையான கதை. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சக்தி வாய்ந்த ராஜா இருந்தாராம். தியாக்காவோட சக்தி அங்க இருந்த 3 குரங்கு சிலையில இருந்துதான். இக்கி திக்கி மூர்த்தி. ஆனா ஒரு நாள் ரோரான் அந்த சிலைய உடைச்சிட்டானா. தங்களை உடைச்சதுனால அந்த 2 குரங்கு சிலைக்கு கோபம் வந்துடுச்சான். 2 குரங்கும் உயிரோட வந்து அவனுக்கு சாபம் கொடுத்துருச்சு. எங்களுக்கும் தான். அந்த நாளுக்கு அப்புறமா நாங்க தூங்குனதே கிடையாது. பீம் எங்களுக்கு உதவணும். எப்படியாவது அந்த குரங்குகளை தேடி கண்டுபிடி. அப்பதான் 3 சிலைகளையும் ஒண்ணா ஆக்க முடியும். செய்யலான்னு இருக்கேன். பீம் 2 குரங்கும் இருக்கும். நல்ல பெருசா இருக்கும். அதுவும் பார்க்க கருப்பா இருக்கும். உங்க எல்லாரையும் என்ன பண்றேன்னு பாருங்க. ஐயோ இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சே. இந்த சிலைய முழுசா முடிக்க நான் விட மாட்டேன். விடவே மாட்டேன். விடிஞ்சிருச்சு போல இருக்கே. எக்ஸபா இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அதுக்குள்ள அவசரப்படாத ரோரான். பீம் சரியான நேரத்துல தான் வந்திருக்க. நான் கேட்ட சிலை எங்க? தப்பிச்சிட்டியா? ரோரான் இனிமே உன்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. பீம்
பிக் சாபா, நான் செஞ்ச சத்தியத்தை நிறைவேற்றிட்டேன். பீம், தயவு செய்து எங்களை எல்லாரையும் மன்னிச்சிரு பீம். நாங்க உங்க எல்லாரையும் சந்தேகப்பட்டுட்டோம். எங்களை மன்னிச்சிரு பீம். இங்க பாருங்க, உங்க ஊரை காப்பாத்த தானே என் மேல சந்தேகப்பட்டீங்க. ஏய், நீ தான் உண்மையான வீரன். பீம் பீம் பீம்.